الحمد لله وكفى وصلى الله وسلم على نبيه المصطفى وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اللهم انفعنا بما علمتنا وعلمنا ما ينفعنا وزدنا علما. الحمد لله. ஒரு 4 நாட்களாக ஒரு கவிதை தொகுப்பு ஒன்றை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம். யார் எழுதின கவிதை தொகுப்பு? ஷேக் பின் அப்துர்ரஹ்மான் பின் நாசிர், ஷேக் அப்துர்ரஹ்மான் பின் நாசிர் அஸ்-சஅதி ரஹிமஹுல்லா அவங்க எழுதின கவிதை தொகுப்பு. கவிதை தொகுப்போட பேர் மன்தூமத்து ஸைரி இலல்லாஹ் வத்தாரில் ஆஹிரா. அல்லாஹ்வின் பக்கமும் அந்த மறுமை நாளின் பக்கமும் போகக்கூடிய அந்த பாதை, அதை பற்றி உள்ள ஒரு கவிதை தொகுப்பு. அதில் 4 வரிகள் வரையும் நேற்று பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இன்னைக்கு பார்ப்போம். ஆரம்பத்திலிருந்து இமாம் ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், سعد الذين تجنبوا سبل الرداء وتيمموا لمنازل الرضوان فهم الذين قد أخلصوا في مشيهم متشرعين بشرعة الإيمان وهم الذين بنوا منازل سيرهم بين الرجاء والخوف للديان وهم الذين ملى الإله قلوبهم بوداده ومحبة للرحمن وهم الذين أكثروا من ذكره في السر والإعلان والأحيان وهم الذين يتقربون إلى المليك بفعلهم طاعاته والترك للعصيان فعل الفرائض والنوافل دأبهم مع رؤية التقصير والنقصان. إن شاء الله இன்னைக்கு முடிஞ்ச வரையும் 3 வரிகளை பார்ப்போம். அதோட ஆரம்பத்தில் 5வது வரியில் தொடர்ச்சியில் பார்த்தா இன்னைக்கு 5வது வரி. 5வது வரியில் ஷேக் ரஹிமஹுல்லா அவங்க சொல்கிறாங்க, வஹுமுல்லதீன, அவர்கள். இந்த அவர்கள்லாம் யார்? முன்னாடி சொன்னவங்க தான். யார் அவங்க? இந்த உலகத்திலும் இம்மையும் மர்மையோட சந்தோஷத்தை பெற்றவர்கள். அப்படின்னா இந்த உலகத்தில் முஃமின்களாக வாழ்ந்தவர்கள், மர்மையிலும் ஈமானோட சொர்க்கத்தை நுழையக்கூடியவர்கள். அவர்களோட பண்புகளை சொல்லிட்டு வரும்போது தான் இஹ்லாஸை சொன்னாங்க, ஷரியத்தை பின்பற்றி நடப்பதை சொன்னாங்க, வாழ்க்கையை ஹவுஃபும் இறையச்சத்துக்கும் ரஜா இறை ஆதரவுக்கும் மத்தியில் வாழ்க்கையை நகர்த்திட்டு போகிறோங்கிறத பற்றி சொன்னாங்க. அவங்க தான் அந்த மக்கள் தான் அல்லாஹோட மஹப்பத் அவங்களோட உள்ளத்தில் நிறைஞ்சு இருக்கும், நிரப்பமாக இருக்கும்ங்கிறதையும் நேற்று பார்த்தோம். அதோட தொடர்ச்சியில் சொல்கிறாங்க, வஹுமுல்லதீன அக்ஸரு மின் திக்ரிஹி, அவர்கள் அந்த ரப்போட திக்ரை அதிகப்படுத்தியிருப்பார்கள். அவர்கள் அந்த ரப்போட திக்ரை அதிகப்படுத்தியிருப்பார்கள். அல்லாஹ் சூரத்துல் ஜும்ஆவோட 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வத்குருல்லாஹ கஸீரன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை அதிகம் ஞாபகம் கூறுங்கள். எதற்காக? லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அப்போது திக்ர் செய்யக்கூடியவர்கள் வெற்றி பெறுவார்களுக்கு அதுக்குரிய ஆதாரம். அதே போன்று அல்லாஹ் சூரத்துல் அஹ்ஸாபோட 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வத்தாகிரீன அல்லாஹ கஸீரன் வத்தாகிராத். அல்லாஹ் ஒரு பட்டியலை போட்டுட்டு வரான் தானே, இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி. அந்த வரிசையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வத்தாகிரீன அல்லாஹ கஸீரன் வத்தாகிரீன அல்லாஹ வத்தாகிராத். அல்லாஹ் சொல்ல, إن المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والصادقين والصادقات والصابرين والصابرات والصادقين كثيرا سنانا والصابرين كثيرا. الله ذكر بتي سلام ودنا سلران والذاكرين الله كثيرا, அதிகமாக ذكر செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ ذكر அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். والذاكرات, ஆண்களாக இருப்பார்கள், பெண்களாகவும் இருப்பார்கள். இதெல்லாம் சொல்லி இந்த பெரிய பட்டியல் அல்லாஹ் போட்டுட்டு சொல்றான், யார்? இந்த முஸ்லிமானவர்கள், நின்று வணங்கக்கூடியவர்கள், பொறுமையானவர்கள், உண்மையானவர்கள். இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரா, அல்லாஹ் இந்த மக்களுக்கு என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிறான்?
மன்னிப்பு, மக்ஃபிரா மன்னிப்பை அல்லாஹ் தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். வ அஜரன் அதீமா, பெரும் கூலி ஒன்றை அல்லாஹ் அவர்களுக்கு தயார் செஞ்சு வச்சிருக்கிறான் என்று சூரத்துல் அஹ்ஸாபோட 35வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். அதே போன்று அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் கூறுகிறான், நீங்க என்ன பண்ணணும், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தணும், அல்லாஹ் ஞாபகம் கூற வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். சிறப்பம்சங்கிறது வேற, கட்டளையின் ஒன்று வந்து விட்டால் அது செய்யாட்டி பாவி, கட்டளையின் ஒன்று வந்து விட்டால் செய்யாட்டி பாவி ஆகிவிடுவான். அல்லாஹ் கட்டளையோட பாணியில் அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்குரூனி அஸ்குருக்கும், என்னை ஞாபகப்படுத்துங்கள், அதான் என்ன திக்ர் செய்யுங்க, என்னை திக்ர் செய்யுங்கள், என்னை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அஸ்குருக்கும், அல்லாஹ் உங்களை ஞாபகப்படுத்துகிறான், அல்லாஹ் உங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹஷ்ரோட வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும், அந்த அல்லாஹ்வை மறந்தவர்களை போன்று ஆகிவிடாதீர்கள். அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை ஞாபகம் கூறுங்கள். அப்ப அந்த முஃமின்களோட ஒரு பண்பான, ஒரு அழகான பண்பான இருக்கும் எது, அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறுகிறார்கள், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா உனப்பிஉக்கும் பிகைரி அஅமாலிக்கும், உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய அமல்களிலே ஆக சிறந்த அமல் எதுன்னு சொல்லட்டுமா, வ அஸ்காஹா இன்த மலீகிக்கும், உங்க ரப்பிடம் மிக பரிசுத்தமான சுத்தமான அமல் எதுன்னு சொல்லட்டுமா, வ அர்ஃபஉஹா ஃபீ தரஜாத்திக்கும், உங்களோட தரஜாத், உங்களோட ஏடுகள் கணக்கக்கூடிய விஷயத்தில் அல்லது உங்களோட அந்தஸ்துகளை கூட்டக்கூடிய விஷயத்தில் அதிகமாக உங்க அந்தஸ்தை கூட்டக்கூடிய எதுன்னு சொல்லட்டுமா, வ கைருல் லக்கும் மின் இஅதாஇ الذهب والورق, நீங்க தங்கத்தையும் வெள்ளியையும் நீங்க வந்து சதகா செய்வதை விட சிறந்தது. வ கைருல் லக்கும் மின் அன் தல்கவ அதுவக்கும் ஃபதضربوا அஅனாகஹும், நீங்க போருக்கு போய் நீங்க எதிரிகளை சந்திச்சு அந்த எதிரிகள் உங்களை தாக்குவதை விடவும் சிறந்தது என்னவென்று சொல்லட்டுமா. நீங்க போருக்கு போய் எதிரிகளோட சண்டை போடுறீங்க, எதிரியோட கழுத்தை நீங்க வெட்டுறீங்க, எதிரி உங்க கழுத்தை வெட்டுறாரு, இதெல்லாம் விட சிறந்தது என்று எது என்று சொல்லட்டுமா. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, இதான் சஹாபாக்களோட ஆர்வம், வமா ஹிய யா ரசூலல்லாஹ், அது என்னது யா ரசூலல்லாஹ் என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திக்ருல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்று சொன்னார்கள். அப்போ ஒரு முஸ்லிம் அவனோட நேரங்களை, அவனோட நாவை ஈரமாக வைத்திருக்கணும். எதை கொண்டு, திக்ரை கொண்டு. ஈரமாக வைத்திருக்குன்னு என்ன அர்த்தம், சும்மா ஏதாச்சும் பேசாமல் இருக்கிறது, அந்த நேரத்தில் திக்ர் பண்ணுமா. வீண் பேச்சுகளை எல்லாம் விட்டு விட்டு அவன் நாவை எதுக்காக பயன்படுத்தணும், அல்லாஹோட திக்ருக்காக பயன்படுத்த வேண்டும். அப்போ திக்ர் அந்த அளவுக்கு ஒரு மனிதனோட வாழ்க்கையில் மிக முக்கியமானது. இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், அவங்களோட கிதாப் மதாரிஜு சாலிகீன் என்கிற புத்தகத்தில் சொல்றாங்க, வமின் மனாசிலி இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இந்த புத்தகத்தை பொறுத்தவரையும் இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க எழுதுற அந்த புத்தகம் மதாரிஜு சாலிகீன், மதாரிஜ்னா படித்தரங்கள், சாலிகீன் பாதையை எடுத்துக்கொண்டவர்களோட படித்தரங்கள். அதை பற்றி சொல்லும் போது அந்த கிதாபில் பொதுவாக எதை பற்றி பேசுவாங்கன்னா, பைன இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அந்த படித்தரங்கள் எதுக்கு நடுவே, இய்யாக நஅபுதுக்கும் இய்யாக நஸ்தஈனுக்கும் நடுவே அமைக்கப்பட்ட படித்தரங்கள். இப்போ இய்யாக நஅபுதுனா என்ன, யா அல்லாஹ் நான் உன்னை மட்டும் வணங்குகிறேன், இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் நான் உன்னிடம் மட்டும் உதவி தேடுகிறேன். இப்போ இதுக்கு மத்தியில் போடப்பட்ட படித்தரங்கள் தான் இந்த புத்தகத்தோட பேர். அதில் விரிவாக சொல்றாங்க, மன்சிலத்து திக்ர் وهي منزلة القوم الكبرى التي منها يتزودون وفيها يتجرون. இந்த திக்ரோட தரஜா இருக்குதுல்ல, திக்ரோட மன்சிலானா திக்ரோட இடம், அது எப்படிப்பட்ட இடம் என்றால் மன்சிலத்துல் கௌமில் குப்ரா, ஒரு பெரும் கூட்டத்தோட ஒரு இடம் அது. அப்போதான் அந்த திக்ர் செய்யக்கூடிய அந்த மக்கள் பெரும் கூட்டத்தோட மக்கள் அவர்கள். அப்போ சும்மா லேசான மக்கள், சாதாரண மக்கள் கிடையாது, பெரும் அந்தஸ்துடைய மக்கள் அவர்கள். அல்லதி மின்ஹா யதஸவ்வதுன், அவர்கள் அந்த திக்ரை கொண்டு தான் நாளை மர்மைக்கு தயார் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. திக்ரை கட்டி சாதமாக செஞ்சு 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 சேர்த்து வச்சிருக்கிறாங்க. இப்போ சுப்ஹானல்லாஹ் ஒருத்தன் ஒரு சபையில் உட்கார்ந்து இருக்கிறான், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் எதுக்காக சேர்க்கிறான், மறுமைக்காக சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். சும்மா உட்கார்ந்து இருக்கிறவன் எதுவுமே சேர்க்கல, ஆனால் திக்ர் செய்கிறவன் சேர்த்து கொண்டே இருக்கிறான்.
وفيها يتجرون. இந்த திக்ரை கொண்டு தான் அல்லாஹ்வோட குடுக்கல் வாங்கலை செய்து கொண்டிருக்கிறான். எப்படி? ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்லி நன்மை வாங்கிட்டான், இன்னொரு சுப்ஹானல்லாஹ் சொல்லி நன்மை வாங்கிட்டான், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் இதெல்லாம் சொல்லி 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 அல்லாஹ்வோட குடுக்கல் வாங்கலை வைத்துக் கொண்டிருக்கிறான். وإليها دائما يترددون. இந்த திக்ருக்கு மத்தியில் தான் அவனோட வாழ்க்கையோட ஓட்டமே இருக்குது. இந்த திக்ரோட மத்தியில் தான் அவனோட வாழ்க்கையோட ஓட்டமே இருக்குது. இதுக்கு அர்த்தம் இல்லை ஒரு மனிதன் எந்நேரமும் குடும்பத்தை விட்டுட்டு உறவுகளை விட்டுட்டு இந்த துன்யாவை பார்க்காம சம்பாதிக்கலாம் தேவையில்லை, நான் பள்ளியில் தான் உட்கார போகிறேன், அதுவா அர்த்தம் இதுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 சஹாபாக்கள் வந்தார்கள், சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியிடம் வந்தார்கள், சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் எப்படிப்பட்டது என்று கேட்கும் பொழுது அமல் விவரமாக சொல்லப்பட்டது. அப்போ அந்த 3 நபி தோழர்கள் என்ன சொன்னாங்க? நபியே இவ்வளோ அமல் செய்யும் பொழுது நம்ம அந்தஸ்துக்கெலாம் எவ்வளோ செய்யணும், நம்ம அந்தஸ்து தான் நம்மளோட குறைவான இந்த அந்தஸ்துக்கு இது யார் யோசித்தது? சஹாபாக்கள். அவங்க யோசித்தாங்க, என்னோட இந்த குறைவான அந்தஸ்துக்கு நம்ம எப்படிலாம் இபாதத் செய்யணும்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு உறுதிமொழி ஒன்று எடுத்தாங்க. ஒருத்தர் சொன்னார், இன்னையிலேருந்து சாப்பாடு கிடையாது, நோன்பு தான், டெய்லி நோன்பு. இன்னொருத்தர் சொன்னார், இன்னையிலேருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் தான் மனைவிக்கு, மனைவி என்னையிலேருந்து பார்க்குறதே கிடையாது, நைட்டு ஃபுல்லாக கியாமுல் லைல் தான், தொழுகை தான், வீட்டோட மனைவியோடு இருக்கிறதுங்கிற பேச்சே கிடையாது. இது இன்னொரு சஹாபி சொன்னாங்க. இதெல்லாம் எதுக்காக சொன்னாங்க? மனைவியை வெறுத்துட்டு சொன்னாங்களா? இந்த வெறுத்துட்டு சொன்னாலாம் அந்த சஹாபாக்கள் மாதிரி ஆயிட முடியாது. அந்த சஹாபாக்கள் சொன்னது, அதிலெல்லாம் நாங்கள் நேரத்தை போக்கினால் திக்ருக்கு நேரம் பத்தாத, அதில் நாங்கள் நேரத்தை போக்கினால், அதாவது நான் சாப்பிட்றதுல நேரத்தை போக்குறதுக்கு அன்னைக்கு நான் நோம்பு பிடிச்சா எனக்கு ஒரு நன்மையாக போயிருமே. அன்றைய இரவு நான் மனைவியோடு இருப்பதை விட நான் அன்றைய இரவு நான் தொழுத எனக்கு நன்மையாக போயிருமே. அப்போ அவர்கள் நன்மையை தான் தேடினார்கள், சாப்பாடை விற்கலை, மனைவியை விற்கலை. அவங்க சரி நம்மளை விட அதிக நேசம் வச்சவங்களா இருப்பாங்க அவங்க. ஆனால் அவர்கள் ஏன் அதை விட்டார்கள்? அல்லாஹ்விடம் நெருங்கணும். இது பத்தாது, இந்த துன்யாவோட 24 மணி நேரம் எனக்கு பத்தலை, அப்போது ஏதாச்சும் ஒன்று குறைக்கணும். அப்போ இதெல்லாம் நான் குறைச்சிக்கிறேன், நான் இந்த அமலில் நான் அதிகரிச்சிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க. 3வது சஹாபி சொன்னாங்க, ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் திருமணமே முடிக்க மாட்டேன் அப்படின்னா. ஒருத்தவங்க சொன்னாங்க, அகூமுல் லைல் வல அனம், நான் இரவுல ஃபுல்லாக சொல்லுவேன், தூங்க மாட்டேன். ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் நோன்பு பிடிப்பேன், சாப்பிட மாட்டேன். ஒருத்தவங்க சொன்னாங்க, வல அத்தஸவ்வஜு நிஸா, நான் கல்யாணம் முடிக்க போகிறது இல்லை. அப்போது உம்மஹாத்துல் முஃமினீன், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ எல்லா செய்தியும் சொல்கிறாங்க. இப்படி 3 தோழர்கள் வந்தாங்க, இப்படி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரையும் உடனடியாக அதோட வழிகாட்டல் ஒன்று கொடுப்பாங்க. பள்ளிவாசலுக்கு வந்தாங்க, மிம்பரில் ஏறினாங்க, எனக்கு இவ்வாறு செய்தி வந்தது, 3 நபி தோழர்கள் இப்படி சொல்லிட்டு போனீங்க என்று இவ்வாறு செய்தி வந்தது சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னி அகூமு வ அனாம், நான் இரவில் தொழுகவும் செய்வேன், இரவில் தூங்கவும் செய்வேன். வ அசூமு வ உஃப்திர், நான் நோன்பு பிடிக்கவும் செய்வேன், நோன்பு விடவும் செய்வேன். வ அத்தஸவ்வஜு நிஸா, நான் திருமணம் முடித்து இருப்பேன், நான் திருமணம் முடிப்பேன், திருமணம் முடிக்காமலாம் இருக்க மாட்டேன். அத்தஸவ்வஜு நிஸா, இதை சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் தான் நினைக்கிறேன் சொன்னார்கள், ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் என்னோட சுன்னத்தை விட்டு விட்டு வேற வகையில் போகிறார்களோ அவர் என்னை சார்ந்தவர்கள் என்று சொல்றாங்க. இப்போ இந்த ஹதீஸில் நமக்கு என்ன தெரியுது? நம்ம திக்ர் பண்றா இருந்தாலும் யாரோட சுன்னத்தின்படி செய்யணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின்படி தான் செய்யணும். எந்த ஒரு அமலை செய்தாலும் சரி, அல்லாஹ்வோட நெருங்குற ஒரு அமல் என்று ஒரு விஷயம் வந்துட்டாலே யாரோட சுன்னத்தை எடுக்கணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை தான் எடுக்கணும். இப்போ அடுத்த ஒரு கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை விட ஆக சிறந்தது எதுவும் இருக்க முடியுமா? எதுவும் இருக்க முடியுமா? யார செயல்பாடாவது? இப்போ ஒருத்தர் சொல்றது, எங்கள் ஊரில் இருந்த ஆலிம்ஷா டெய்லி தொழுவார், அவர் வண்டியில் ஏறினா வண்டியை விட்டு இறங்குறவரையும் தொழுதுகிட்டு தான் இருப்பார், அவர் திக்ரிலே தான் இருப்பார், குர்ஆன்லே தான் இருப்பார், மனைவியெல்லாம் பார்க்கறது இல்லை, பிள்ளைகள்லாம் பெருசாக கவனிக்கிறது இல்லை. ரசூலுல்லாஹ்வோட சிறந்தவங்களா ஏற முடியுமா? ஒருபோதும் முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லும்போது என்ன சொல்கிறான்? வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் மிகப்பெரிய அந்தஸ்துடைய குணத்துடையவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போது ஒரு மனிதன் திக்ர் செய்தார் இருந்தாலும் சரி, அவன் என்ன பண்ணணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றி தான் திக்ர் செய்யணும். ஆனால் இன்றைய காலத்தில் என்ன நினைச்சுக்கிட்டோம் என்று சொன்னால், என்ன
எண்ணிக்கொண்டோம் என்று சொன்னால், திக்ர் என்பது தொழுகைக்கு பிறகு மட்டும் செய்வது. தொழுகைக்கு பிறகு செய்வது, சாப்பிட்டுட்டு துவா ஓதுறது, கழிவறைக்கு போயிட்டு வெளியே வந்துட்டு துவா ஓதுறது, இதே போன்ற சந்தர்ப்பங்கள் சூழலில் செய்கிறது மட்டும்தான் திக்ர் என்று பாதி பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படியா? இல்லை, ஒருபோதும் கிடையாது. திக்ர் என்பது இப்போ சும்மா உட்கார்ந்திக்கிறோமா, ஏதோ ஒரு சிந்தனையை சிந்திக்கிறதுக்கு ஒரு சுப்ஹான் அல்லாஹ் சொல்லலாம், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலாம், ஒரு அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லலாம். தேவையுள்ளவர்களா இல்லையா? நம்ம தேவையுள்ளவர்களா இல்லையா? அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. அதிகமான திக்ர செய்யுங்க. இப்போ அளவான திக்ருங்கிறது எது? தொழுகைக்கு அப்புறம் செய்யறது, இதுக்கப்புறம் செய்யறது, இதெல்லாம் ஒரு அளவு. செய்ய வேண்டியது அவன் செய்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்ததை செய்கிறான். அதே போன்று தான் சும்மா இருக்கக்கூடிய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தது தான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையில் வரக்கூடியது தான். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல கூறுகிறான், என்ன சொல்றான்? அதிகமாக திக்ர் செய்யுங்கள். அப்போ அதுக்கு ஒரு எல்லை கிடையாது, எப்படி வேணா திக்ர் செய்யலாம். ஆனால் ஒரு விஷயம் இருக்கு சகோதரர்களே, இப்போ ஒரு இபாதத் ஒன்று இருக்குது, ஒரு இபாதத் ஒன்று இருக்குது. அந்த இபாதத்துக்கு ஒட்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில திக்ர்களை சொல்லி தந்திருப்பாங்க, சில திக்ர்களை சொல்லி தந்திருப்பாங்க. அந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த திக்ர்களை மட்டும் தான் செய்யணுமே தவிர வேற எதையும் சேர்க்கக்கூடாது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமலை சொல்லி தந்து, அந்த அமலுக்கு முன்னாடி இதை ஓதுங்கள், அந்த அமலுக்கு பின்னாடி இதை ஓதுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த அவர்களுக்கு நாம் புதுசாக ஒன்றை சேர்ப்பது அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். இப்போ உதாரணத்திற்கு நம்ம எடுத்துக்கிறோம், பாங்குக்கு முன்னாடி ஸலவாத் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஸலவாத் சொல்ல கட்டளையிட்டார்களா இல்லையா? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபி மீது ஸலவாத் கூறுகிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத்தை சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். இது ஒரு வகையான திக்ர். அப்போ இந்த ஹதீஸை எடுத்துட்டு, இந்த வசனத்தை எடுத்துட்டு பாங்குக்கு முன்னாடி ஒருத்தர் ஸலவாத் சொல்றார், செய்யலாமா? அது ஆதாரம் வருது, இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி. ஏன் செய்யக்கூடாது? ஏனென்றால் ஒரு சட்டத்தை ஒன்று புரிஞ்சுக்கணும். மார்க்கத்தில் ஒரு திக்ருக்கு இந்த நேரம் இந்த இடம் என்று குறிப்பிடக்கூடிய அந்த சக்தி யாருக்கு அல்லாஹ் கொடுத்தான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வஹீன் மூலமாக அல்லாஹ் கொடுத்தான். இந்த திக்ரை இந்நேரத்தில் செய்தால் உங்களுக்கு நன்மை, இந்த திக்ரை இந்நேரத்தில் நீங்கள் குறிப்பிட்டு செய்வது என்பது இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சுன்னத்திலேயோ குர்ஆனிலேயோ வந்தால் மட்டும்தான் அப்படி குறிப்பிட முடியும். இல்லை என்றால் அப்படி குறிப்பிட முடியாது. ஏனென்றால் அப்படி குறிப்பிட்டால் அது ஒரு தனி இபாதத்தாக மாறிவிடுகிறது. உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதானுக்கு பிறகு என்ன துஆ ஓதணும்? اللهم رب هذه الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وبعثه مقاما محمودا الذي وعدته. இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தார்கள். இதே துஆவை ஒத்தோனா உதுக்கு அப்புறமும் ஓதணுங்க அப்படிங்கிறான். ஏற்றுக்கிறோமா? நல்ல துஆ தானே, நல்லது தானே, என்ன தப்பு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தையும் ஒரு காலத்தையும் நம்மளுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருந்தார்கள் என்றால் அதை அப்படியே எடுத்துக்கணும். அதை என்ன பண்ணக்கூடாது? வேற நேர காலங்களுக்கு குறிப்பிடக்கூடாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்துக்கு நேர காலங்களை குறிப்பிடாமல் சொன்னார்கள் என்று சொன்னால் அதுக்கு நேர காலங்களை குறிப்பிடுவதற்கு நமக்கு என்ன தேவை? ஆதாரம் தேவை. அந்த ஆதாரம் இல்லாமல் நேர காலங்களை நாம் குறிப்பிட முடியாது. அதனால தான் சொல்றோம், அதானுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கை வரலாறை எடுத்து பார்த்தால் எங்கேயாவது ஒரு இடத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் நீங்க அதானுக்கு முன்னாடி ஸலவாத் சொல்லுங்க சொன்னாங்களா? இல்லை. அதே போன்று சஹாபாக்கள் செய்தார்கள் என்று பார்த்தால் இல்லை. அப்படிங்கும் பொழுது நாம் அந்த நேர காலங்களை நிர்ணயிப்பதற்கு நம்மகிட்ட ஆதாரம் இல்லை. மற்ற நேரத்தில் செய்வோம். இது நம்ம என்ன பிரச்சனைனா, நம்ம இந்த நேரத்தில் நீங்கள் ஸலவாத் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம மேலே ஒரு பழி ஒன்று போடுவாங்க. எப்படின்னா, ரசூலுல்லாஹ் மேலே மஹப்பத்தே இல்லைங்க உங்களுக்கு, ஸலவாத்து சொல்கிறது தடுக்கிறீங்களா? நினைப்பாங்க, ஸலவாத்து சொல்கிறத தடுக்கிறீங்களா? சுபஹானல்லாஹ், நாங்கள் ஸலவாத்து சொல்வதை தடுக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்வதில் எங்களுக்கு இவ்வாறு கற்றுத்தரவில்லை, அதனால் நாங்கள் இவ்வாறு சொல்ல மாட்டோம். இப்போ அவங்கள்ட்ட திருப்பிட்டு ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்போம். என்னன்னு சொன்னா, அதான் சொல்கிறோம்ல,
நோக்கம் என்ன? மக்களை தொழுகைக்கு அழைக்கிறது தானே. அதான் 5 வேளை தொழுகைக்கு அதான் சொல்கிறோமா? சரி, பெருநாள் தொழுகைக்கு அதுவும் தொழுவ தானே. இந்த 5 வேளை தொழுகையாச்சும் பள்ளிக்கு வருவாங்க, பெருநாள் தொழுகைக்கு திடலுக்கு கூப்பிடணும். இப்போ அதுக்காக தான் தேவை தானே. வாங்க தொழுகை நோக்கி வாங்க, தொழுகை நோக்கி வாங்கன்னு கூப்பிடணுமா இல்லையா? இப்போ அதான் வச்சிடலாமா நாள்லேருந்து, இந்த வர்ற பெருநாள்லேருந்து? ஏன்? அதான் தானே, நல்ல விஷயம் தானே. அதான் சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்கலாமா? முடியாது. அதான் சொல்றது நல்லது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுன்னத்தில் அதை காட்டித் தரவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுன்னத்தில் அதை காட்டித் தரவில்லை. அதான் நல்லதாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தில் நாம் ஏன் செய்ய மாட்டோம்? நபியோட சுன்னத்தில் இல்லை. அப்போ திக்ராக இருக்கட்டும் சரி, ஸலவாத்தாக இருக்கட்டும் சரி, ஒரு நேரம் காலம் அதுக்கு குறிப்பிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் இந்த திக்ரை செய்தால் உங்களுக்கு இத்தனை நன்மைகள் என்று சொல்லக்கூடிய அந்த பாணியில் நாம் சொல்லோம் என்றால் அதுக்கு ஆதாரம் இருக்க வேண்டும். ஆதாரம் இல்லை என்றால் அந்த நேர காலத்தை குறிப்பிட முடியாது. பொதுவாக செய்யலாம், பொதுவாக துஆ திக்ர்கள் செய்யலாம். அதனால் இப்போ தௌஹீத் மக்கள்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்ன தெரியுமா? அதானுக்கு முன்னாடி ஸலவாத் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். ஸலவாத்தே சொல்றதில்லை, ஸலவாத்தே சொல்றதில்லை. கடைசியாக நம்ம எப்போ ஸலவாத் சொல்லியிருப்போம்? வெள்ளிக்கிழமை எல்லாரும் ஃபோன்லையும் ஸ்டேட்டஸ் வரும். இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. யார் அவர் இந்த ஜும்ஆவோட தினத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்றாங்களோ ஹதீஸ்லாம் வரும், ஸ்டேட்டஸில் நிரப்பமாக வரும். எத்தனை பேர் ஸலவாத் சொல்கிறோம்? என்ன உள்பட தான் அந்த கேள்வி. அதனால் ஒரு பிதாத்தை தடுக்கிறங்கிற பேரில் சுன்னத்தை விட்டுறக்கூடாது. பிதாத்தை தடுக்கிறங்கிற பேரில் சுன்னத்தை விட்டுறக்கூடாது. இது தான் அந்த பிதாத்தை செய்யக்கூடிய அந்த மக்கள் சுன்னத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய நம்ம மேலே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நீங்கள் எங்கே ஸலவாத்தே ஓத மாட்டீங்க? அவங்க சொல்கிறது உண்மையா இல்லையா? அவங்க சொல்கிறதும் உண்மையா இல்லையா? நாமும் ஸலவாத்தையும் விட்டுவிட்டோம், திக்ரையும் விட்டுவிட்டோம். தொழுகைக்கு அப்புறம் கூட்டு துஆ இல்லைன்னு சொன்னோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு அப்புறம் திக்ர் செஞ்சாங்களா இல்லையா? அல்லாஹ் அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக். துஆ செஞ்சாங்களா இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். செஞ்சாங்களா இல்லையா? இது எத்தனை பேர் இந்த திக்ரை கடைபிடிக்கிறோம்? கிடையாது. அப்போ பிதாத்தை தடுக்கிறங்கிற பேரில் நம்ம சுன்னத்தை மறந்துடக்கூடாது. உலமாக்கள் சொல்லுவாங்க, எப்போ பிதாத் வளரும் என்றால் சுன்னத்து மௌத்தாயிட்டா அந்த இடத்துல பிதாத் வளரும். சுன்னத்து மௌத்தாயிட்டால் அந்த இடத்துல பிதாத் வளரும். அப்போ பிதாத் வளர்ந்ததுக்கு காரணம் என்ன? சுன்னத்து மௌத்தானது. சுன்னத்து மௌத்தானதுக்கு காரணம் என்ன? நாம் செய்ய மறந்தோம். அப்போ கடைசியில் பிதாத் வளர்ந்ததுக்கு காரணம் நம்ம தான் முடிகிறோம். அப்போ சுன்னத்தை அதிகரிக்க வேண்டும், சுன்னத்தான திக்ருகளை அதிகரிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன திக்ரை எங்கெங்க சொல்லியிருக்கிறாங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டும். வெறும் அஹ்காமோட சட்டங்கள், தொழுகை எப்படி தொழுவது தேடத்தான் வேணும், நோன்பு எப்படி பிடிப்பது தேடத்தான் வேண்டும், ஹஜ் எப்படி செய்வது தேடத்தான் வேண்டும். அதே நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை திக்ருகள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க பார்க்கணுமா இல்லையா? அதையும் பார்த்து கொள்ள வேண்டும். ஹைர், இமாம் நாசிர் அஸ்-சாதி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த கவிதை தொகுப்பை எழுதின அவங்களே இந்த திக்ரை பற்றி சொல்லும் போது சொல்றாங்க, மன்சிலத்துன் ஷரீஃபா. இந்த திக்ரோட அந்தஸ்து இருக்குது, ஒரு கண்ணியமான ஒரு அந்தஸ்து. ஹாஜத்து குல்லி இன்சான், ஒரு மனிதனோட தேவை என்று சொல்றாங்க. ஒரு மனிதனோட தேவை. அப்போ திக்ர் செய்யாம ஒரு மனுஷனால இருக்க முடியாது. இருந்தா அவனோட உள்ளம் மௌத்தா போன உள்ளம், கபர். அவனோட உள்ளம் என்னது? கபரா போயிடும். அப்போ திக்ர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பல் தரூரத்துன் இலைஹா ஃபௌக குல்லி ஹாஜா. அவனுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளுக்கும் அதிகமான மேலான தேவை தான் திக்ரோட தேவை. ஏன்? திக்ர் வைத்த நிரப்புமா? இல்ல, திக்ர் எதை நிரப்பும்? உள்ளத்தை நிரப்பும். உலமாக்கள் சொல்றாங்க, இந்த உடல் மண்ணால் படைக்கப்பட்டது, அதனால் இந்த உடலோட உணவு இங்க இருக்குது, பூமியில இருக்குது. ரூஹ் எங்கேருந்து வந்துச்சு? வானத்தில் இருந்துச்சு. அதனால் அந்த ரூஹோட உணவு வானத்தில் தான் இருக்குது, அந்த திக்ரில் தான் இருக்குது, அல்லாஹ்வை நினைக்கிறதுல தான் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். குலூபுகள், கல்பு அமைதி பெறணுமா? என்ன தேவை? நல்லா சாப்பிடணுமா? திக்ர். சில பேர் சொல்றாங்க, மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க, போனாங்க ஒரு கிரில் அடிச்சாங்க, மனசு நிம்மதியாகி. ஒரு போலியான நிம்மதி அது போலியான நிம்மதி. அந்த எப்படிங்க வயிற்றுக்கு போகிற கிரில் எப்படிங்க மனசை நிம்மதிப்படுத்தும்?
அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உங்களுக்கு மனசு கஷ்டமா, உங்களுக்கு எதுவும் செரவடியாக இருக்கிறதா, எதுவும் மனசுல நோகடிக்குதா, என்ன பண்ணுங்க, இப்போ திக்ர் செய்யுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். உலமாக்கள் சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு மஸ்அலாவை எடுத்து உட்கார்ந்திருப்போம், அதாவது ஒரு ஃபிக்ஹ் சட்டங்களை எடுத்து ஆய்வு செய்யறதுக்கு உட்கார்ந்திருப்போம், எங்களுக்கு அதில் ஒரு சிந்தனை வரவே வராது, சிந்தனை எங்கெங்கேயோ போவோம். சொல்லுவாங்க, நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்வோம், பாவ மன்னிப்பை தேடுவோம். ஏன்? உள்ளத்தை சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு சிந்தனை பிறக்கும் என்று சொன்னாங்க. அப்படின்னா திடீர் வஹி வருமா? வஹி வராது. அந்த உள்ளம் வேற எங்கேயே இருந்த உள்ளத்தை ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க, ஒரு இடத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்ப திக்ர் ஒரு மனிதனுக்கு முக்கியம். ஃபி சிர்ரி வல் இஅலானி வல் அஹ்யானி. மூன்று விஷயத்தை ஷேக் சொல்றாங்க. ஒருத்தவன் திக்ரை அதிகரிப்பான், ஃபி சிர்ரி மறைவிலும் அவன் திக்ரை செய்வான், வல் இஅலானி வெளிப்படையாகவும் அவன் திக்ரை செய்வான், வல் அஹ்யானி எல்லா இடங்களிலும் அவன் திக்ரை செய்வான். இதுக்கு அர்த்தம் என்ன? ஃபி சிர்ரி என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் கூறுகிறார்கள், அன இன்த ظني عبدي بي. என்னோட அடியான் என்னை எப்படி எண்ணுகிறானோ நான் அவனிடம் அப்படிதான் இருக்கிறேன். அப்போ என்னோட அடியான் என்ன மன்னிக்கக்கூடிய ரப்பு அப்படின்னா அல்லாஹ் அவனை மன்னிப்பான். அவன் நல்ல எண்ணம் வைத்தால் அல்லாஹ் அந்த எண்ணத்துக்குரிய கூலியை அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். என் ரப்பை நான் மன்னிக்கக்கூடியவன், என்ன ரப்பின் மீது கருணை காட்டக்கூடியவன், அல்லாஹ் கருணை காட்டுவான். சொல்லிட்டு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹ் கூறுவதாக கூறுகிறார்கள், வ அன மஅஹு இதா ذكرني. என்னோட அடியான் என்னை ஞாபகப்படுத்தினால், என்னை திக்ர் செய்தால் நான் அவனுடன் இருக்கிறேன். فإن ذكرني في نفسه. அவனிடம் அவனோட உள்ளத்துக்குள் என்னை எண்ணிக்கொண்டால், என்னை திக்ர் செய்து கொண்டால், ذكرته في نفسي. நான் அவனை என்னிடம் நான் எண்ணி பார்க்கிறேன். அல்லாஹ் சொல்றான். யார் நம்மளை எண்ணி பார்க்கிறா? நம்ம உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சும்மா நாவலவுல சொல்லாம அதை உள்ளத்துல சிந்திச்சு அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் பரிசுத்தமானவன், அல்ஹம்துலில்லாஹ் அனைத்து புகழும் அல்லாஹுக்கே என்று அல்லாஹ்வை சிந்திச்சு சொல்லும் போது யார் நம்மளை எண்ணி பார்க்கிறா? அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எண்ணி பார்க்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை எண்ணி பார்த்துட்டா வேற யார் தேவை? சில பேருக்கு ஒரு கவலை இருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் என்ன சைடு ஒதுக்கிடுவாங்க, என்ன இருக்குதா இல்லையா? சில பேருக்கு இருக்குதா இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஒரு 20-30 பேர் இருப்பானுங்க, ஆனால் நம்மளை கண்டுக்கிற மாட்டானுங்க. அவனுங்க கண்டுக்கிட்டா என்ன, கண்டுகொள்ளாட்டி என்ன? அல்லாஹ் உங்களை கண்டு கொள்கிறார்கள், அல்லாஹ் உங்களை பார்த்து உங்களை கண்டு கொள்கிறான். ஒரு முறை ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ஜுலைபீப் அலா ததஸவ்வஜ், நீங்க கல்யாணம் முடிக்கலையான்னு கேட்கும் பொழுது ஜுலைபீப் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கெல்லாம் ஏதாவது ஒருத்து இருக்குதா? சில பேருக்கு இருக்கும்ல, நம்மளாம் அந்தளவுக்கு ஒருத்தா சொல்லுவாங்க தானே, நம்மளாம் அந்தளவுக்கு ஒருத்தா? ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுலைபீபே நீங்கள் அல்லாஹுக்கு முன்னாடி ஒர்த்லெஸ் கிடையாது, நீங்கள் அல்லாஹுக்கு முன்னாடி தரம் இல்லாதவர்கள் கிடையாது, அல்லாஹுக்கு முன்னாடி நீங்கள் அந்தஸ்துடையவர் என்று சொன்னார்கள். அப்போ ஒரு மனிதனோட சிந்தனை அல்லாஹுக்கு முன்னாடி நான் எப்படி, அல்லாஹ் என்னை எண்ணி பார்ப்பானா, அல்லாஹ் என்னை மறந்துடுவானா? அல்லாஹ் சில மனிதர்களை மறுமை நாளில் பார்த்து சொல்லுவான், நசுல்லாஹி ஃபனசியஹும், அவர்கள் அல்லாஹ்வை மறந்தார்கள், அல்லாஹ் அவர்களை மறந்து விட்டான். அல்லாஹ் ஒரு மனிதனை மறந்து விட்டால் யாராவது உதவ முடியுமா? எனக்கு 30 பேர் ஃப்ரெண்டு இருக்கிறாங்க, அல்லாஹ்க்கு முன்னாடி போய் நில்லுங்க, 30 பேர் ஃப்ரெண்டு, அல்லாஹ் மறந்துட்டான், ஏதாவது செய்ய முடியுமா? லா யுன்சருன். அல்லாஹ் ஒரு மனிதனை மறந்து விட்டால் அவனுக்கு எந்த வகையிலிருந்தும் அவனுக்கு உதவி வராது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இன் ذكرني في ملئ, என்னை ஒரு கூட்டத்தின் மத்தியில் அவன் ஞாபகப்படுத்தினால், என்னை திக்ர் செஞ்சால், அப்போ இது என்னதுங்க? கூட்டத்தின் மத்தியில் தானே இது. என்னை ஒரு கூட்டத்தின் மத்தியில் அவனை திக்ர் செய்தால், ذكرته في ملئ خير من, அவர்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை விட சிறந்த ஒரு கூட்டமாகிய அந்த மலக்குமார்களோட கூட்டத்திடம் நான் அவனை சொல்லி காட்டுகிறேன். யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் நம்ம பேரை சொல்லி காட்டுவான், பேரை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஒரு முறை ஒரு சஹாபி சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், சொன்னார்கள், அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான், நீங்க எனக்கு ஓதி காமிக்கணும் என்று, உங்க கிராத்தை நான் கேட்கணும் என்று. அப்ப அந்த சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என் பேரை சொன்னானா, அல்லாஹ் என்னோட பேரை சொன்னானா என்று சொல்லும் பொழுது ஆம் சொன்னாங்க. அப்ப அந்த சஹாபியோட சந்தோஷம் இருக்கு, அதே இது நமக்கும் நடக்கும். அல்லாஹ்வை பற்றி ஒரு 4 நண்பர்கள் உட்கார்ந்துக்கிற இடத்துல அல்லாஹ்வை பற்றி ஞாபகப்படுத்துங்க, அல்லாஹ் பற்றி திக்ர் பண்ணுங்க, அல்லாஹ் பற்றி எடுத்து சொல்லுங்க.
கிரிஞ்சுன்னு சொல்லுவானுங்க, பூமர்ன்னு சொல்லுவானுங்க, எல்லாரும் சொல்லுவார்கள். நான் அல்லாஹ் உங்களை நினைச்சு பார்க்கறானா இல்லையா? சொல்றானுங்களா இல்லையா? இந்த கிரிஞ்சுமானுங்க தொழுகை கூப்பிட்டா என்ன சொல்லுவானோ? சொல்லணும் தானே? எனக்கு சின்ன வயசு தான்டா தெரியும். கிரிஞ்சுன்னு சொல்லுவானோ, அடுத்து என்ன சொல்லணும்? இது பெரியவங்க யாராச்சும் போய் சொன்னா பூமருமானுவோம். வேற என்ன சொல்லுவானோ? இன்னும் நிறைய பேர் தயாரித்து வச்சுக்கிறோம். தேவையா? நாளைக்கு மறுமை நாளில் அந்த சொன்னவனுலாம் நரக வாசலில் நிற்கும் போது நம்ம அவனோட பார்த்து சொல்லலாம் தானே கிரிஞ்சுண்டு. நம்ம அப்படி சொல்ல தேவையில்லை. அவர்களுக்காகவும் நம்ம துஆ, யா அல்லாஹ் என்னை இப்படி சொல்லக்கூடிய, என்னை உதாசீனப்படுத்தக்கூடிய அந்த மக்களுக்கும் நீ ஹிதாயத்தை கொடுத்துறியா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பல்லு உடையும் பொழுது அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ் இந்த கூட்டம் என்னை தாக்கினார்கள், ஃபஇன்னஹும் கௌமுல் லா யஅலமூன், அவர்கள் தெரியாது யா அல்லாஹ், அவங்களுக்கு கல்வி இல்லையா அல்லாஹ், அவங்கள நீ பார்த்துக்கோ, அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துறியா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் ரொம்ப தூய்மையாக இருந்துச்சு. அவங்கள எதிர்க்கக்கூடியவர்களுக்கும் துஆ செஞ்சாங்க. அப்போ நம்ம எதிர்க்கக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க, ஒரு முறை சொல்லுவோம், 2 முறை சொல்லுவோம், 4 5 முறை, எத்தனை வாட்டி அவன் கிரிஞ்சு பூமர்னு சொன்னாலும் நம்ம சொல்லணும். ஏன்? அவனோட நாமும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போகணும். அப்போ ஒரு கூட்டத்தின் மத்தியில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தினால் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஸகர்துஹு ஃபீ மலஇன் கைரும் மின்ஹு, அந்த கூட்டத்தை விட ஆக சிறந்த கூட்டமாகிய எந்த கூட்டம்? மலக்குமார்களோட கூட்டத்தில் நான் ஞாபகப்படுத்துகிறேன். வ இன் தகர்ரப இலைய பிஷிப்ரின் தகர்ரப்து இலைஹி திராஅன், அவன் என்னிடம் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் அவனிடம் ஒரு முலம் நெருங்கி வருகிறேன். இப்போ அல்லாஹ் ஜானுக்கு ஜான் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் கொஞ்சம் அதிகமாக தான் நமக்கு சொல்கிறான். நீ கொஞ்சமாக நான் அதிகம் வர்றங்கிறான். இது அல்லாஹோட ரஹ்மத் இல்லையா? இது அல்லாஹோட கருணை இல்லையா? அல்லாஹ்க்கு நம்மள்ட்ட எந்த தேவை இருக்குதா? அப்படி நம்மளிடம் தேவை இல்லாதவன், தேவை அற்ற அந்த ரப்புல் ஆலமீன் சொல்றான், நீ ஒரு ஜான் நெருங்கி வா, நான் 10 நெருங்கி வர்றேன்னு சொல்றான். ஆனால் மனுஷன் போக மாட்டேங்கிறான். வகானல் இன்சானு ஸலூமன் ஜஹூலா, மனிதன் அநியாயம் செய்யக்கூடிய மறக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் மனிதன் இருக்கிறான். உண்மையா இல்லை நம்ம மனிதன் நிலை? அல்லாஹ் சொல்றான், ஒரு ஜான் நெருங்கி வா, ஒரு முலம் நான் நெருங்கி வருகிறேன். வ இன் தகர்ரப இலைய திராஅன் தகர்ரப்து இலைஹி பாஅன், ஒரு ஜான் நெருங்கி வா, ஒரு அடி நெருங்கி வந்தால் ஒரு முலம் நெருங்கி வருகிறேன். வ இன் அதானி யம்ஷி அதைதுஹு ஹர்வலா, அவன் என்னிடம் நடந்து வந்தால் நான் அவனிடம் ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திக்ரோட அந்தஸ்தை ஏதோ அதிகமான ஒரு இடத்துல, மேலான ஒரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான். அப்போ திக்ரோட அடிப்படை முதல்ல தனிமையில் செய்யணும். இப்போ ஹதீஸில் முதல் தரம் எங்கே வந்துச்சு? ஃபஇன் ذكرني في نفسه, அவனோட உள்ளத்தில் அவன் என்னை எண்ணி பார்த்தால். அப்போ முதல்ல எங்கே திக்ர் செய்யணும்? தனிமையில். சில நபர்களை பார்ப்போம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் இக்லாஸை தர வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரோட அமலையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொது இடங்களில் உட்காரும் போது அல்லாஹ் பற்றி பேசுவாங்க, நபியை பற்றி பேசுவாங்க, மார்க்கத்தை பற்றி பேசுவாங்க. தனிமையில் போனால் மறந்துடுவாங்க. இது எதுக்குரிய அடையாளம்? நயவஞ்சகத்தனத்தோட அடையாளம். அப்போது பொதுவில் இருக்கும் போது ஒரு வகையான உள்ளத்தோடும், மறைவில் போகும்போது நேர் மாற்றமான உள்ளத்தோட போகிறது எதோட அடையாளம்? நயவஞ்சகத்தோட அடையாளம். ஒரு மனிதன் மறைவில் அல்லாஹ் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறான், பொதுவில் அமைதியாக இருக்கிறான், இது நயவஞ்சகத்தனமா? இது ஒன்றும் கிடையாது. இது ஈமான். அவன்கிட்ட ஈமான் இருக்கு, ஆனால் ஒரு அளவுக்கு இருக்குது. ஆனால் ஈமான் இருக்குது, நிஃபாக் இல்லை அவன்கிட்ட. ஆனால் ஒரு மனிதன் பொதுவில் அல்லாஹ் ஞாபகப்படுத்திட்டு மறைவில் போய் மாறு செய்கிறான், இது எதோட அடையாளம்? நிஃபாக்கோட அடையாளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் நிஃபாக்கில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக சொல்றாங்க, ஃபி சிர்ரி வல் இஅலானி, இஅலான் என்று சொன்னால் பொதுவாக பொதுப்படையில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துதல். அதுதானே அந்த ஹதீஸில் 2வது தரம் என்ன சொன்னாங்க? யார் என்னை, அல்லாஹ் என்ன சொல்றான்? யார் என்னை மக்களுக்கு மத்தியில் ஞாபகப்படுத்துகிறானோ அவனை அல்லாஹ் மலக்குமார்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். அதே போன்று அஹ்யான் என்று சொன்னால் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஆல இம்ரானோட 191வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யذ்குரூன அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுக்கு முந்தைய வசனத்தில் எப்படி ஆரம்பிக்கிறான்? இன்ன ஃபீ خلقிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். இன்ன ஃபீ خلقிஸ் ஸமாவாத், இந்த வானங்களோட படைப்பு, வானங்களை படைத்த விஷயத்திலும், இன்ன ஃபீ خلقிஸ் ஸமாவாதி வல் அர்தி, இந்த பூமியை படைத்ததிலும், வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி, இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் யாருக்கு அத்தாட்சி இருக்குது? லஆயாத்தின் லிஉலில்
அல்பாப். லுப் என்று சொன்னால் இந்த மண்டை ஓடிக்குதுல, மண்டை ஓட்டுக்குள்ள மூளை இருக்குதுல, அந்த மூளைக்கு முஹ் என்று சொல்லுவாங்க, அதை மூளைக்கு முஹ் என்று சொல்வார்கள். அது செயல்பாடுள்ளதாக இருந்தால் லுப் என்று சொல்வார்கள். லுப் என்று சொல்வார்கள். லுப் என்றால் லுப்புக்கு அர்த்தமே என்ன சொன்னா, ஒரு பழத்தோட உள்பகுதிக்கு லுப் என்று சொல்லுவாங்க. கிஷர் என்று வெளிப்பகுதியை சொல்லுவாங்க, தோலுக்கு உள்பகுதியை லுப் என்று சொல்வார்கள். அப்போ மனிதனோட லுப்புங்கிறது எது? அவனோட மூளை. அப்போ அந்த மூளை சிந்திக்கக்கூடியது தான் அது பயன்பாட்டுள்ள லுப்பு. அப்போ அந்த லுப்பு உடையவர்களுக்கு இதில் அத்தாட்சி இருக்குது. இப்போ என்ன, புத்தி இருக்கிறவனுக்கு அத்தாட்சி இருக்குது. இப்போ அத்தாட்சியை பார்க்கலன்னா புத்தி இல்லைன்னு அர்த்தம். எவ்வளோ சயின்ஸ் படித்தாலும் சரி, வானத்தை பற்றி படிக்கிறான், ஜியாகிரஃபி படிக்கிறான், ஜியாலஜி படிக்கிறான், எல்லாம் படிக்கிறான், நான் அல்லாவை சிந்திக்கலை, புத்தி இல்லை. அல்லாவோட பார்வையில் அவனுக்கு புத்தி இல்லை. ஏன்னா அது படைக்கப்பட்டது நீ படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, படித்து அல்லாவை சிந்திப்பதற்கு. நீ சிந்திக்கலையா உனக்கு லுப் இல்லை. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த வானம் பூமி இரவு பகலையெல்லாம் பார்த்து யாரை சிந்திக்கணும்? அல்லாஹ்வை சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ் அந்த புத்தியுடைய மனிதர்களை பற்றி சொல்லும் போது அடுத்த வசனத்தில் கூறுகிறான், அல்லதீன யذ்குரூன அல்லாஹ். இப்போ அல்லாஹ்வோட அத்தாட்சிகளை பார்த்து சிந்திக்கிறாங்க. சிந்திச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? அல்லதீன யذ்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். அவர்கள் அல்லாஹ்வை நின்ற நிலையிலும் அவர்கள் திக்ர் செய்கிறார்கள், உட்கார்ந்த நிலையிலும் திக்ர் செய்கிறார்கள். வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் படுக்கக்கூடிய அந்த நிலையிலும் அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறாங்க. இப்போ நிற்கும் போது, நடக்கும் போது திக்ர், உட்காரும் போது திக்ர். சில உலமாக்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அவர்கள் இப்போ உலமாக்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகிறான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை அதிகம் இந்த மனிதர்களில் அஞ்சக்கூடியவர்கள் யாரு? உலமாக்கள். அப்போ பார்த்துட்டு சில பேர் என்ன சொல்லக்கூடாது, உலமாக்கள் பண்ணுற அநியாயமும் எங்களுக்கு தெரியும். அப்போ அல்லாஹ் சொல்கிற உலமாக்கள் அல் உலமா உர் ரப்பானியூன், அல்லாஹுக்கென்று வாழக்கூடிய உலமாக்கள். அது யாரென்று அல்லாஹுக்கு தான் தெரியும், யாரென்று அல்லாஹுக்கு தான் தெரியும். வெறும் பட்டத்தை வாங்கிட்டு வந்துட்டா ஆலிம் என்று மக்களுக்கு முன்னாடி நம்ம சொல்லலாம், அவரை நாம் மதிக்க வேண்டும், நம்மளோட கண்ணுக்கு அவர் ஆலிம், மதிக்க வேண்டும். ஆனால் அவர் உண்மையான ஆலிமா இல்லைன்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட உண்மையான உலமாக்கள் தான் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுவார்கள். ஏன்? நம்பர் 1 கேள்வி, அல்லாஹ்வை தெரிஞ்சால் தானே அல்லாஹ் அஞ்ச முடியும். இப்போ உலமாக்கள்லாம் யாரை தெரிஞ்சிருப்பாங்க? அல்லாஹ்வை தெரிஞ்சிருப்பாங்க, அதனால் அவங்க அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுவார்கள். அப்போ சில உலமாக்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், சிலர் கேள்வி பதில் நடக்குமா, கேள்வி பதில் நடக்கும். இப்போ உட்காந்துருப்பாங்க, ஒரு கேள்வியிலேருந்து இன்னொரு கேள்விக்கு இடையில் எவ்வளோ நேரம் ஆயிரும்? கொஞ்ச நேரம் தான். அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க, அடுத்த கேள்வி வர்றதுக்குள்ளே கொஞ்ச நேரம். அதுக்குள்ளே வாய் சும்மா இருக்காதான், சுப்ஹானல்லாஹ் 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்போ அந்த சின்ன நேரத்திலேயே அப்படி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் திக்ர் செய்யக்கூடிய ஞாபகம் வருது என்று சொன்னால், ஃபஸ்ட் ஞாபகம் வரணுமே, வருது என்று சொன்னால் எவ்வளோ பழக்கப்படுத்தியிருப்பாங்க, எவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. ஆனால் லேசாக மக்கள் வந்து சொல்லிடுவாங்க, உலமாக்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியலைங்க, உலமாக்கள்லாம் வேஸ்ட்டுங்க, லேசாக வந்து பேசிட்டு போயிடுவாங்க. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நல்ல அடியான் முஃமினை பற்றி, அல்லாஹ்வோட அத்தாட்சிகளை சிந்திக்கக்கூடிய மனிதனை பற்றி சொல்லும் போது என்ன சொல்கிறான்? அவர்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் யாரை திக்ர் செய்வார்கள்? அல்லாஹ்வை. இப்படி திக்ர் செய்யக்கூடிய மனிதர்களுக்கு மரண நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது கடினமாக இருக்காது, கடினமாக இருக்காது. எப்படி கடினமாக இருக்கும்? வாழ்க்கையை அவன் அதில் தானே பழக்கப்படுத்தினான். அவனோட வாழ்க்கையில் நாவு அதில் தானே பழக்கப்பட்டுச்சு. அதில் பழக்கப்பட்ட நாவு ஹராம் பேசுமா? பேசாது. அதில் பழக்கப்பட்ட நாவு எங்கேயாவது ஹராமான செயலை செய்யுமா? செய்யாது. இப்போ நான் சொல்கிற திக்ர் உள்ளத்தோட கனெக்டடாக திக்ர் செய்யணும், நாவும் உள்ளமும் ஒன்று சேர்ந்து திக்ர் செய்யணும். வெறும் சுப்ஹானல்லாஹ் 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 கிடையாது. சுப்ஹானல்லாஹ்வை புரிந்து விளங்கி அந்த சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். அல்லாஹு அக்பரை புரிந்து விளங்கி அந்த அல்லாஹு அக்பரை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லக்கூடியவர்கள் பாவம் செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு மரண நேரத்தில் என்ன சிந்தனை வரும்? வாழ்க்கை முழுவதும் என்ன சிந்தனை இருந்துச்சு? திக்ரோட சிந்தனை இருந்துச்சு. அப்போ மரண நேரத்தில் என்ன சிந்தனை வரும்? அந்த திக்ரோட சிந்தனை தான் வரும். சில நபர்களை பார்த்திருப்போம், மூத்த உலமாக்களாக இருக்க மாட்டார்கள், அறிஞர்களாக இருக்க மாட்டார்கள், பெரிய வணக்கசாலிகளாக இருக்க மாட்டார்கள். ஆனால் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அவர் மௌத்தா போகும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி மௌத்தா போனாராங்க. எப்படி? சில மனிதர்களை பற்றி நான் கேள்விப்பட்டு இருக்கிறேன், அவங்க பிள்ளைங்கள்ட்ட நான் போய் கேட்டு இருக்கிறேன், உங்கள் வாப்பா ஒரு பெரிய ஆலிமும் கிடையாது,
ஒரு பெரிய அறிஞரும் கிடையாது, அதாவது அறிஞரும் கிடையாது, ஒரு பெரிய வணக்கஸ்தாலியும் கிடையாது, பெருசாக தாடி வச்சுக்கிட்டு இது பண்ணி எதுவுமே கிடையாது. ஆனால் மௌத்தான நேரத்தில் எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. இப்போ சில பேர் சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கையிலேயே ஹலால் ஹராமை பேணி வாழ்ந்தாங்க, அல்லாஹோட ஞாபகத்தோடு வாழ்ந்தாங்க. அப்போ மரண நேரத்தில் எப்படி எது முன் வரும்? அல்லாஹோட ஞாபகம் வருமா இல்லையா? வரலை என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு அதை விட பெரிய நஷ்டம் எதுவும் கிடையாது. அப்போ அல்லாஹுவை அதிகம் எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை ஒரு மனிதன் திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சூரத்துன் நிசாவில் 103வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், ஃபஇதா கதைதுமுஸ் ஸலாத, நீங்கள் தொழுகையை முடித்து விட்டால், ஃபذ்குருல்லாஹ, நீங்கள் அல்லாஹுவை திக்ர் செய்யுங்கள், கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிக்கும், நீங்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. இப்போ தொழுகிறதே பெரிய திக்ரா இருக்குது, மக்களுக்கு தொழுகிறதே பெரிய திக்ராக இருக்குது. அல்லாஹ் என்ன சொல்றான்? தொழுகையை முடிச்சுட்டு இதெல்லாம் செய்யுங்க. அல்லாஹ் சொல்றான் தொழுகையிலே செய்யறது தனியாக இருக்குது, தொழுகையை முடிச்சுட்டு இதெல்லாம் செய்யுங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். என்னது? உட்கார்ந்த நிலையிலும் நின்ற நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாஹ்வுக்கு திக்ர் செய்யுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அப்போ ஒரு மனிதன் தொழுகையோடு அவனோட திக்ர்களை சுருக்கிவிடக் கூடாது, அதை தாண்டியும் அவனுக்கு திக்ர் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதே போன்று ஹஜ்ஜோட விஷயத்தை சொல்லும்போது சொல்றான், ஃபஇதா கதைதும் மனாசிகக்கும், உங்களோட ஹஜ்ஜோட கடமைகளை நீங்கள் முடித்ததுக்கு பிறகு, ஃபذ்குருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாஅக்கும் அவ் அஷத்த திக்ரா, உங்க மூதாதையர்கள் திக்ர் செஞ்சதை போன்று செய்யுங்கள், அல்லது ஆபாஅக்கும் உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அவர்கள் ஹஜ்ஜுக்கு பிறகு செஞ்ச திக்ரை போன்றது செய்யுங்க, அல்லது அவ் அஷத்த திக்ரா, அதை விட அதிகமாக செய்யுங்க. ஃபமினன் நாசி, அதுக்கு பிறகு தான் அல்லாஹ் சொல்றான், ஃபமினன் நாசி மன் யகூலு ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் خلاق, மனிதர்களில் சிலர் அல்லாஹ்விடம் கேட்பார்கள், யா அல்லாஹ் எங்களோட துன்யாவோட நியமத்தை தா, துன்யாவை தான் அல்லாஹ்விடம் கேட்பார்கள். ஃபமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் خلاق, அவனுக்கு மறுமை நாளில் எதுவும் இருக்காது. அதுக்கு அடுத்து அல்லாஹ் சொல்றான், ومنهم من يقول ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة. முஃமின்கள் எப்படி கேட்பாங்க? யா அல்லாஹ் இந்த துன்யாவிலும் எங்களுக்கு ஹஸனா வைத்தா, நல்ல விஷயங்களை தா, மறுமையிலும் எங்களுக்கு தா யா அல்லாஹ் என்று கேட்பார்கள். அதே போன்று தான் அப்போ ஹஜ் முடிச்சதுக்கு பிறகும் திக்ர் செய்யுங்க. ஒரு இபாதத் முடிச்சதுக்கு பிறகு நான் தான் இபாதத் செஞ்சுட்டேன்னு அல்லாஹ்வுக்கு செஞ்சுட்டேன், என்னமோ நம்ம அல்லாஹ்வுக்கு கணக்கு ஒப்படைக்கிற மாதிரி, அல்லாஹ்வுக்கு நான் இபாதத் செஞ்சுட்டேன் முடிஞ்சிருச்சு என்று போறாங்க. அப்படி கிடையாது. இபாதத் செஞ்சு முடிச்சனையும் திக்ரில் இருக்கணும். அடுத்தது அல்லாஹ் ரமதானை பற்றி சொல்லும்போது சொல்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை நாடுகிறான், அல்லாஹ் உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை. வலி துக்மிலுல் இத்தா, ரமதானோட நாட்களை நீங்கள் முடிக்க வேண்டும். வலி துகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டியதற்கு அல்லாஹ்வை நீங்கள் பெரியவன் என்று தக்பீர் சொல்ல வேண்டும். எதுக்குங்க வழிகாட்டினான்? இந்த ரமதான், போன ரமதான்ல எத்தனை மக்கள் இருந்தாங்க, இந்த ரமதான்ல அந்த மக்கள் எங்க போனாங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரத்தோட அடக்கிட்டு வந்தோம். அவளுக்கு தெரியுமா இந்த ரமதான்ல மௌத்தாவாகண்டு? இந்த ரமதானுக்கு முன்பாக சில சகோதரர்களை அடக்கினோம், அவர்களுக்கு தெரியுமா இந்த ரமதானை அடைய மாட்டேன் என்று? அப்ப அல்லாஹ் நமக்கு இந்த ரமதானை ஹிதாயத்தை தந்திருக்கிறானா இல்லையா? அமல் செய்ய தந்திருக்கிறானா இல்லையா? பெருநாள் முடிஞ்ச கையோட அல்லாஹுவையும் தூதரையும் அப்படி ஒரு பொட்டில மடிச்சு குர்ஆனை உள்ள வச்சு கபோர்டில் வச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமதானுக்கு எடுப்போம் அப்படின்னு போகணுமா? அல்லாஹ் சொல்றான், வலி துகப்பிருல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து இந்த ரமதானை தந்தான், அல்லாஹ்வை நீங்க தக்பீர் சொல்லுங்கள். வலஅல்லக்கும் தஷ்குரூன், அல்லாஹ்க்கு நீங்க நன்றியுள்ள அடியார்களாக மாற வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். அதனால் ஒரு மனிதன் அவனோட எல்லா நிலைகளிலும் அவன் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதில் ஒரு முக்கியமானது தான், அவனுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அவன் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். அவனுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அவன் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். ஒரு ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது, இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அறிவிக்கிறார்கள், இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இதை சஹீஹ் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று இமாம் வாதிஇ ரஹிமஹுல்லாஹ் இதை ஹசன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஸாபஹு ஹம்முன், எந்த ஒரு மனிதனுக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு நெருக்கடி ஏற்படுகிறதோ, ஹம் என்று சொன்னால் ஹம்னு ஒன்று இருக்குது, ஹுஸ்ன் ஒன்று இருக்குது. ஹம் ஹுஸ்ன் இரண்டும் கவலை தான். ஆனால் சில உலமாக்கள் வித்தியாசப்படுத்தி சொல்லும்போது என்ன சொல்றாங்க, ஹம் என்று சொன்னால் எதிர்காலத்தில் என்ன நடக்க போதோ என்ற கவலை, ஹுஸ்ன் என்று சொன்னால்
அல்லது ஹம் என்று சொன்னால் எதிர்காலத்தில் என்ன நடக்க போதோ என்று நினைச்சு கவலை. ஹுஸ்ன் என்று சொன்னால் நடந்துருச்சே என்ற கவலை, நடந்துருச்சு என்ற கவலை. இந்த ஹம்மோ ஹுஸ்னோ அவனுக்கு இருந்தால் ஃபல்யத்உ பிஹாதிஹில் கலிமாத், அவன் இந்த சொற்களை சொல்லி அல்லாஹ்விடம் துஆ செய்யட்டும். என்ன சொற்கள்? அழகா கேளுங்க, ரொம்ப அழகான துஆ, ரொம்ப அழகான துஆ. முடிஞ்சா மனப்பாடம் பண்ணுங்க. குனூத்துல நிற்கும் போது அல்லது வித்ரில் துஆ செய்யும் பொழுது அல்லது மற்ற நேரங்களில் துஆ செய்யும் போது அல்லாஹ்விடம் கேளுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க. அல்லாஹ் தர தயாராக இருக்கிறான். முதல்ல அல்லாஹும்ம இன்னா அப்துக், இதே போன்று துஆக்களை விளக்குனாலே இவ்வளோ அழகா இருக்கும். அல்லாஹும்ம இன்னா அப்துக், முதல்ல நம் அல்லாஹ்க்கு முன்னாடி அடிமை என்று சொல்லணும். யா அல்லாஹ், நான் உன் அடிமை. அல்லாஹ்ட்ட போய் என்ன சொல்லணும்? நான் உன் அடிமை. ஒருத்தவன் அல்லாஹ்ட்ட போய் நான் உன் அடிமை, நீ ரப்பு, அல்லாஹ்வோட அந்தஸ்தை உயர்த்திட்டான், அவனோட அந்தஸ்தை தாழ்த்திட்டான். இப்போ அவன் துஆ கேட்டால் அல்லாஹ் கொடுக்காம இருப்பானா? அல்லாஹ் நம்மள்ட்ட நாடுறது இருது உபூதிய்யா. ஒரு மனிதன் அவன் அடிமையாக இருக்கணும் என்று அல்லாஹ் நம்மளிடம் நாடுகிறான். அதே ஒரு மனிதன் நான் பூர்த்தி செஞ்சுட்டேன், அல்லாஹ் பூர்த்தி செய்ய முடியுமா? முழு அடியான மாறிட முடியுமா? முடியாது. முடியாமையா இருக்கக்கூடிய அந்த நேரத்திலும் அல்லது நாவால் அவன் சொல்றான், யா அல்லாஹும்ம இன்னா அப்துக் இன்னி அனா அப்துக், யா அல்லாஹ் நான் உன்னோட அடியான். பனு அப்திக் இப்னு அப்திக், ஒரு அடியானோட மகன் தான், எஜமான்ற மகன் கிடையாது, ஒரு அடியான்ற மகன். இப்னு அமதிக், ஒரு அடிமை பெண்ணோட மகன். அம்மாவும் அடிமை தானே, அப்பாவும் அடிமை. இப்படிப்பட்ட நான் கூறுகிறான், ஃபீ கப்ததிக், உன்னோட புடியில தான் நான் இருக்கிறேன். நாசியதி பியதிக், என்ற நெத்தி புட்டு உன் கையில தான் அல்லாஹ் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் உசுர்லேருந்து எல்லாம் உன் கையில தான் இருக்குது, எல்லாமே உன் கையில தான் இருக்குது. மாதின் ஃபீ ஹுக்முக், நீ என்னை பற்றி ஒரு சட்டத்தை நீ எழுதி தீர்மானத்தை கொடுத்து விட்டாய், அந்த தீர்மானம் கடந்துருச்சு அல்லாஹ். அதாவது எனக்கு நடந்தது எல்லாம் நீ தீர்மானிச்சிட்டாயா அல்லாஹ். மாதின் ஃபீ ஹுக்முக். அடுத்தது சொல்றான், அவனுக்கு என்ன நேர்ந்திருக்குது? கவலை, கஷ்டம். அப்போ வாழ்க்கையில ஏதோ ஒரு நெருக்கடி ஏற்பட்டு இருக்கும். அவன் நினைக்காத ஒன்று ஏற்பட்டதான கஷ்டம் வரும், நினைக்காத ஒன்று ஏற்பட்டால் தான், ஆசைப்படாத ஒன்று ஏற்பட்டால் தான், அவன் வெறுக்கக்கூடிய ஒன்று ஏற்பட்டால் தான் என்ன வரும்? மனசுல கவலை வரும். அப்ப இந்த மனிதன் இங்க இடத்துல ஒரு வார்த்தை சொல்றான், அஜ்லுன் ஃபீ கதாஉக், யா அல்லாஹ் என்னோட விஷயத்தில் நீ எதை நாடினாயோ, எதை தீர்மானிச்சாயோ அது நீதம் யா அல்லாஹ்னு சொல்றான். இப்ப அல்லாஹ்ட்ட போய், அல்லாஹ் நீ எனக்கு செஞ்சது கொஞ்சம் நீதமாக இல்லை, கொஞ்சம் பார்த்து செஞ்சு விடுன்னு சொன்னா இவன் அடியானா? இவன் அடியான் இல்ல. இந்த அடியான் அல்லாஹ்ட்ட போய் சொல்றான், அஜ்லுன் ஃபீ கதாஉக், எனக்கு கவலை ஏற்படக்கூடிய அந்த விஷயம் நடந்தது என் வாழ்க்கையில், அது நீதம் யா அல்லாஹ், அது நீதம். அஜ்லுன் ஃபீ கதாஉக் சொல்லிட்டு இப்போ அவன் துஆவை செய்ய ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் உயர்த்திட்டான் அந்தஸ்தை, அல்லாஹ்வோட அந்தஸ்தை உயர்த்திட்டான், அவனோட அந்தஸ்தை தாழ்த்தி விட்டான். அவன் இப்போ துஆ கேட்கிறான், அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக், யா அல்லாஹ் உனக்கு இருக்கக்கூடிய அனைத்து திருநாமங்களை வைத்தும் நான் கேட்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து பனி இஸ்ராயீலில் அல்லாஹ் கூறுகிறான், வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபத்ஊஹு பிஹா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு, அந்த அழகிய திருநாமங்களை கொண்டு அல்லாஹ்வை அழையுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். துஆல நிற்கும் பொழுது எப்படிமா கேட்கணும் துஆ? யா அஸீஸு யா கஃபார், மன்னிக்க கூடியவனே, கண்ணியமானவனே என்னை மன்னிச்சிரு, ரிஸ்க் அளிக்கக்கூடியவனே எனக்கு ரிஸ்க் தந்துரு. இப்போ அல்லாஹ்வோட இஸ்மை, அல்லாஹ்வோட பெயரை முதல்ல வச்சுட்டு அந்த பெயருக்கு தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ் தராமையா இருப்பான். அல்லாஹ் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனையே புகழ்ந்துட்டு ஒரு 10 ரூபா கேட்டால் டக்குன்னு தூக்கி கொடுத்துட்றான். அந்த ரப்புல் ஆலமீன் புகழாமே நமக்கு தந்துட்டு இருக்கிறான். புகழ்ந்து அல்லாஹ்வை துதித்து அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தி அல்லாஹ்வோட அந்தஸ்தை உயர்த்தி ஒரு மனிதன் கேட்கிறான், அல்லாஹ் உன்னுடைய அனைத்து பெயர்களை வைத்தும் நான் உன்னிடம் கேட்கிறேன். அடுத்தது கேட்கிறான், அந்த பெயர்கள் சில நேரங்களில் நீ வேதத்தில் இறக்கியிருப்பா, அதாவது குர்ஆன்ல இருக்கக்கூடிய பெயர்களாக இருக்கும். அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக், அல்லாஹ்வோட திருநாமங்களை பொறுத்தவரையும் 99 தாண்டி சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த துஆல அதோட விளக்கம் நமக்கு தெரியும். அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக், உன்னோட வேதத்தில் நீ அந்த பெயர்களை இறக்கியிருப்பாய். அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக், அல்லது உன்னோட படைப்பான இந்த மனிதர்களில் யாராவது ஒருத்தருக்கு உன்னோட பெயர்களில் ஒன்றை சொல்லி கொடுத்திருப்பாய், அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கும். அந்த பெயரை வச்சு நான் கேட்கிறேன், குர்ஆன்ல அந்த பெயரை வச்சு நான் கேட்கிறேன். அடுத்தது அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக் அவ் இஸ்தஅர்த பிஹி ஃபீ இல்மில் கைபி இன்தக், யா அல்லாஹ் சில பொழுதுகளில் சில பெயர்களை நீ எங்களுக்கு சொல்லாம, குர்ஆன்ல இறக்காம, சுன்னாவில் இறக்காமல் நீ உன்னோட இல்மிலே நீ வச்சிருந்திருப்பாய், உன்னோட மறைவான ஞானத்திலே நீ வச்சிருந்திருப்பாய்.
அப்போ அல்லாஹ்க்கு அப்படியும் சில பேர்கள் இருக்குது, நமக்கு தெரியாது. அந்த பேரை வச்சு நான் கேட்குறேன் அல்லாஹ், அந்த பேரை வைத்தும் நான் உன்னிடம் கேட்கிறேன். என்னத்தை கேட்குறோம்? அன் தஜ்அலல் குர்ஆன நூர சத்ரி, குர்ஆனை என்னோட உள்ளத்தோட ஒளியாக மாற்றி விடியா அல்லாஹ். குர்ஆனை என்னோட உள்ளத்தோட ஒளியாக மாற்றி விடியா அல்லாஹ். அந்த குர்ஆன் உள்ளத்தோட ஒளியாக மாறிடுச்சுன்னா, குர்ஆன் ஜிக்ரா இல்லையா, அந்த ஜிக்ர் உள்ளத்தோட ஒளியாக மாறிடுச்சுன்னா அந்த உள்ளத்தில் கஷ்டம் இருக்குமா? கவலை இருக்குமா? இருக்காது. ரபீஅ கல்பி, என்னோட உள்ளத்தில் அது ஒரு மலர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆக்கிவிடு. வஜலாஅ ஹுஸ்னி, என்னோட கவலையை தூக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஆக்கிவிடு. எதை? குர்ஆனை. வதஹாப ஹம்மி, என்னோட கவலையை போக்கக்கூடியதாக ஆக்கிவிடியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். ஆக முக்கியமானது சகோதரர்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் துஆ செய்யும் பொழுது, அல்லாஹ்விடம் திக்ர் செய்யும் பொழுது மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், அவன் அடியான் என்று உணரணும். என்ன உணரணும்? அடியான். நான் எவ்வளோ அல்லாஹ்க்கு திக்ர் செஞ்சாலும் பத்தாது, எவ்வளோ திக்ர் செஞ்சாலும் பத்தாது, எவ்வளோ இபாதத் செஞ்சாலும் பத்தாது. ஏன்? அல்லாஹ் எனக்கு கொடுத்த அந்த நிஅமத்துகளுக்கும் அந்த அந்தஸ்துக்கும் நான் அல்லாஹ்க்கு செய்யக்கூடிய ஈடு சமமாயிருமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் இரவில் தொழுகும் பொழுது கால் வீங்கி நின்று தொழுதாங்க. இப்போ எத்தனை பேர் பஸ்ஸில் நின்று இருக்கிறோம்? ஒரு 2 மணி நேரம் பஸ்ஸில் நின்று போயிருப்போமா? எங்கேயாச்சும் என் தஞ்சாவூருக்கு போகிறது நேரத்தில் நின்று இருப்போம். கால் வீங்கி இருக்குதா? எப்பயாச்சும் பெருசாக வீங்காது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் வீங்கினுச்சுன்னா எவ்வளோ நேரம் நின்று இருப்பாங்க? அப்படி நின்று தொழுத நபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், உங்கள் கால்கள் வீங்க அளவுக்கு நின்று தொழுறீங்களே, உங்கள் முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு, ஏன் யா ரசூலல்லாஹ் கஷ்டப்பட்டுறீங்க? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது நம்மளோட நிலைமை என்ன? நம்ம பிரச்சனை என்னன்னா, நம்ம ஏற்கனவே நமக்கே எழுதிட்டோம் நான் சொர்க்கவாசி. அப்படிதான் ஒரு முஃமினோட எண்ணம் இருக்கணும். ஆனால் பயம் இருக்கணும். நரகத்துக்கு போயிட்டேனா, நரகத்தில் நுழைஞ்சிட்டேனா, படித்தோமா இல்லையா, ஆதரவு ஓவராக போகும்போது என்ன வரணும்? பயம் வரணும் மனசில். பயம் ஓவராக போகும்போது என்ன வரணும்? ஆதரவு வரணும் மனசில். இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணும்போது, பயம் வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹோட ஆதரவு மேலே தவக்குல் வைப்போம். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கரீம், அல்லாஹ் கஃபூர், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் என்று அல்லாஹோட அந்த திக்ர்களை செய்வோம். அப்போ மனசுல ஆதரவு ஜாஸ்தியா போகும்போது என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் ஷதீத், அல்லாஹ் தண்டிக்கக்கூடியவன். அந்த திக்ர மனசுக்குள்ள கொண்டு வருவோம். இதையெல்லாம் செய்யும் பொழுது இந்த உள்ளம் உயிரோட்டமாக இருக்கும். இந்த உள்ளத்தில் உயிரோட்டம் போய்விருச்சு என்று சொன்னால் இந்த உடல் வெறும் ஒரு சடலம் தான், நடமாடும் ஒரு சடலம். திக்ர் செய்யாத உள்ளம், அந்த உடல் ஒரு நடமாடும் சடலம். அத்திக்ரு ஹயாத்துல் குலூப், திக்ர் தான் ஒரு மனிதனோட உள்ளத்தை உயிர்ப்பிக்கும். அந்த திக்ர் ஒரு மனிதன்ட்ட இல்லைன்னு சொன்னால் வெறுமனை தொழுகிறோம், தொழுதுட்டு அப்படியே போகிறோம், திக்ர் செய்கிறது இல்லை. அல்லாஹ்க்கு தேவையா நம்ம திக்ர்? அல்லாஹ்வுக்கு நம்முடைய திக்ர் தேவையா? தொழுது முடிச்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், இங்கே என்ன செய்கிறோம்? யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு. அல்லாஹ்க்கு எதை சேர்க்கிறோமா? இல்லை. அல்லாஹ் சொல்கிறான் நீ உனக்கு சேர்த்துக்கோ என்று சொல்கிறான் அல்லாஹ். ஆனால் நம்ம மறக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை அதிகம் திக்ர் செய்யக்கூடிய மக்களாக மாற்றுவானாக. அதே போன்று அந்த திக்ரை செய்யக்கூடிய நேரத்தில் உள்ளத்தோடு அந்த திக்ர் தொடர்பில் இருக்கணும். வெறுமனே சில பேர் தொழுது முடிச்சுட்டு கை மட்டும்தான் இப்படி போகும், சுப்ஹானல்லாஹ் சொல்கிறாங்களான்னு தெரியாது. கேட்டால் என்ன சொல்லுவாங்க? மனசில் என்றாங்க அப்படிமா. மனசில் இருக்கிறது நாவலையும் இருக்கணும், மனசில் இருக்கிறது நாவலையும் இருக்கணும். அப்போ தான் அது முழுமையான திக்ர். வெறும் இப்படியே கொஞ்சம் திக்ர் செய்கிறது திக்ராகுமா? ஆவாது. அதே போன்று சில பேர் திக்ர் செய்வாங்க, அல்லாஹ் 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 அல்லாஹ்னு திக்ர் செய்வாங்க, அது திக்ராகுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திக்ரை சொல்லி தந்தார்களா? எந்த ஒரு திக்ராக இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த திக்ர் தான் ஆக என்னது மேலான திக்ர். அதை விட ஒருத்தன் புது திக்ரை கொண்டு வர முடியாது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த முறை தான் ஆக சிறந்த முறை. அதை விட்டு எவனும் ஒரு சிறந்த முறையை கொண்டு வர முடியாது. இன்னைக்கு நம்ம ஊரில் பார்க்குறோம், சில பகுதிகளில் 27வது நோன்பு 28வது நோன்பு வந்துருச்சுன்னா கூட்டமாக ஒன்று நின்று என்ன பண்ணுறாங்க? சில பள்ளியில் பார்க்கலாம், ஒன்று நின்று கையை பிடிச்சிட்டு திக்ர் அல்லாஹ் 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 அல்லாஹ். கேட்டால் என்ன சொல்கிறாங்க? அல்லாஹ்வோட பேரை சொல்கிறாங்க. அல்லாஹ்வோட பேரை சொல்ல தப்பே கிடையாது. ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது காட்டி தந்தாங்களா? எங்கே இந்த வழிமுறையை கொண்டு வந்தீங்க? அப்போ திக்ர் செய்கிறா இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை திக்ர் செய்யக்கூடிய மக்களாக ஆக்கணும்.
அந்த திக்ரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின்படி செய்யக்கூடிய மக்களாக ஆக்கணும். ஒரு முறை சஹாபாக்கள் காலத்தில் ஒரு கூட்டம் உட்கார்ந்து திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறான். முஸ்னத் தாரமியில் வரக்கூடிய ஹதீஸ், உட்கார்ந்து திக்ர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க யாருமே சஹாபாக்கள் கிடையாது. எப்படி திக்ர் செய்கிறாங்க? கல்லை தூக்கி போட்டு திக்ர் செய்கிறாங்க. ஒன்றா கூட்டமாக உட்காந்துட்டு ஒருத்தர் சுபஹான் அல்லாஹ் சொல்கிறார், எல்லாரும் சுபஹான் அல்லாஹ். திரும்ப அவர் சுபஹான் அல்லாஹ், ஒரு கல்லை தூக்கி போட்டு எல்லாரும் சுபஹான் அல்லாஹ். இப்படி ஒரு திக்ர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராத ஒரு முறையில் செய்கிறாங்க. சுபஹான் அல்லாஹ் தப்பா? சுபஹான் அல்லாஹ் சொல்கிற தப்புன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. செய்முறை. அந்த இடத்துல ஒரு சஹாபி வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாய் கொஞ்ச நாள் கூட ஆகலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட துணிகள் பழுதடையலை, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் உடையலை, அதுக்குள்ளே மார்க்கத்தில் பிதாத்தா? எதை பார்த்துட்டு கேட்டாங்க? திக்ரை பார்த்துட்டு கேட்டாங்க. காரணம் என்ன? திக்ரு சரிதான், செய்முறை நபியோட சுன்னத் இல்லை. அப்போது செய்முறையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தின்படி செய்யக்கூடிய அந்த நல்ல மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கணும். நாம் செஞ்ச இந்த திக்ர்களை, செய்யக்கூடிய இந்த திக்ர்களை, செய்ய போகிற இந்த திக்ர்களை அல்லாஹ் நம்மிடம் ஏற்றுக்கொண்டு அதை நம்மளோட திராசுகளில் கணக்க வைக்கக்கூடிய திக்ர்களாக அல்லாஹ் அதை மாற்றமே தவிர முஹஸ்துதிக்குள்ள திக்ரிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான். கடைசி 10 இருக்கிறோம், கடைசி 10 கடைசி பகுதியில் இருக்கிறோம். கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது, இன்னும் முடியல, இன்னும் இருக்குது. ரமதான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம், ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ரமதான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்போம் 30 நாள் இருக்குதுண்டு. 10 முடியும் போது எப்படிங்க இவ்வளோ ஸ்பீடாக போச்சு? அப்புறம் 10லேருந்து 20 போகும்போது பெருசாக நமக்கு தெரிஞ்சிருக்காது, ஏற்கனவே 10 போயிருச்சா. 20 தாண்டும் போது எப்படி இருக்கும்? இன்னும் 10 தான் இருக்குதா, கவலை இருக்கும். ஆனால் ரமதான் முடிஞ்சிருச்சா? முடியலை, இன்னும் நாட்கள் இருக்குது, நொடிகள் இருக்குது. ஒரு நொடியையும் பயன்படுத்துவோம், அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்வோம், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடும். யா அல்லாஹ், என்னோட வாழ்க்கை இதுக்கு அப்புறமும் நீ சீர்திருத்தம் செஞ்சிரு. இதுக்கு அப்புறம் மாறக்கூடிய மனிதனாக நான் ஆக்கிறாத, இதுக்கு அப்புறம் உன்னை மறக்கக்கூடிய மனிதனாக நான் ஆக்கிறா. அந்த துவா ரொம்ப முக்கியமாக கேட்கணும். ஏன்னா துவா அதிகம் இஸ்திக்ஃபார் செய்வோம், ஈதுக்கு அப்புறம் உடனே மறந்துடுவோம். யா அல்லாஹ், ஈதுக்கு அப்புறமா உன்னை மறக்கக்கூடிய மனிதனாக நான் ஆக்கிறத, அனைத்து நேரங்களிலும் உன்னோட திக்ரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக என்னை ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்று துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹ் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். ஜஸாக்குமுல்லாஹு கைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக.